மச்சான் காலேஜ் படிக்கும்போது நம்மளை ஏமாத்தி போட்டாங்க மச்சான். இன்னைக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிட்டு பிளட் டொனேட் பண்ணியிருந்தேன். வந்து இந்த ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட்டு, சர்டிஃபிகேட், பேட்ச் இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. காலேஜ் படிக்கும்போது என்னெல்லாம் ஒரு சந்தோஷம் இருந்ததோ இப்பவும் அதே சந்தோஷம் இருக்குது. அதாவது ஃப்ரூட்டி பிஸ்கெட் வாங்கும்போது, சர்டிஃபிகேட்டு, இந்த பேட்ச் இதெல்லாம் வாங்கும்போது ஒரு மாதிரி நம்ம அவார்டு வாங்கிட்டோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த வயசுலையும் இருக்குது அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. பட் அதை தாண்டி ஒரு க்யூட்டான ஏமாத்தல் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது இன்னைக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது என்னை யாரெல்லாம் வந்து பிளட் டொனேட் பண்ண கூப்பிட்டு போனாங்களோ அதில் என்னோட சீனியர் ஒருத்தர் வந்து ஒவ்வொரு முறையும், தம்பி இந்த பிளட் டொனேட் பண்ணினா இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா, இது செம்ம வேல்யூ, நாளைக்கு இன்டர்வியூலாம் போனீங்கன்னா அதை காமிச்சின்னா அதுக்கு தனி மார்க் உண்டு அப்படின்னு சொல்லி நான் ஒரு 50 சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறேன். என்னடா இப்பெல்லாம் க்யூட்டாக ஏமாத்திருக்கீங்க என்ன நல்ல விஷயம் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னைக்கு தோணுச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தனை அதே சீனியர் வந்து, தம்பி ஒரு தடவை நீ ரத்தம் கொடுத்தீங்கன்னா கலராவ அப்படின்னு சொல்லி அவன் அதுக்காகவே பல முறை வந்து ரத்தம் கொடுத்தான். இந்த ஃப்ரூட்டிக்கும் இந்த பிஸ்கெட்டுக்கும் ரத்தம் கொடுத்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வந்தது. உங்களுக்கு யாராவது இப்போ யோசிச்சு பார்த்தா அது ஏமாத்திருக்காங்கன்னு தோணியிருக்கும். பட் ஸ்டில் அது ஒரு க்யூட்னஸ் ஓவர்லோட ஏமாற்றமா உங்களுக்கு ஏதாவது தோணுதா? எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்களேன்.